பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 யோவான் 4 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை தெய்வத்தை பார்க்கணுன்னா அதை அன்பினால் பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே. ஆம், நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் என்னன்னா அன்பின் தேவன் அவர். ஆம், அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பாவிகளாய் இருக்கையில் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினாராம். ஆம், நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியாகிய தேவ அன்பை நம்முடைய இருதயங்களை ஊற்றுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த அன்பின் ஆவியை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். வேதம் என்ன எதிர்பார்க்கிறது, என்ன சொல்லுகிறது என்றால் 1 யோவான் 3 அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்ம மேல் அன்பாயிருக்கிறார். அவருடைய அன்பை பெற்ற நாமும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும். கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், பிள்ளைகள் தாய் தகப்பன் அன்பாக இருக்கணும். அன்பில்லாத குடும்பங்கள் நரகமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்துனா, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்க. அன்பு இல்லைன்னா அங்கே தெய்வம் இல்லை. ஆம், அன்பு குறைஞ்சதுன்னா உங்கள் மேலே தேவ பிரசன்னம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஜெபித்து தேவ அன்பால் நிரப்பப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.